வணக்கம். தொடங்கலாம் நினைக்கிறேன். சரி. ராவணனால் எய்யப்பெற்ற கணையானது இத்துணைதான் என்று எண்ணிச் சொல்ல இயலாத அளவினுக்கு மிகுதியான பாம்புகளை தோற்றுவிக்க, அப்பாம்புகளை அடக்குதற்கு ஏற்றாற்போல் ராமன் உவனம் என்று சொல்லக்கூடிய கருடனின் பெயரால் உள்ள அத்திரத்தை ஏவினான். அந்த கருடாஸ்திரமானது அத்துணை பாம்புகளையும் கணப்பொழுதில் மறையச் செய்தது. அந்த அத்திரத்தின் தன்மை எப்படி இருந்தது என்பதை அடுத்த பாட்டிலும் தொடருகிறார் கம்பன். அளக்க அரும் புல் இனம் உடைய ஆர் அழல் துளக்க அரும் வாய்தொரும் எரிய தொட்டன இழக்க அரும் இலங்கை தீ இடுதும் ஈண்டு என விளக்கு இனம் எடுத்தன போன்ற விண் எலாம். அளக்க அரும் புள்ளினம் அடைய, அளக்கன எண்ணுதல் அர்த்தம். அளக்க அரும்னா எண்ணி சொல்ல முடியாத அளவினுக்கு கணக்கில்லாத கருட பறவைகள் வானவெளி முழுவதும் நிறைத்ததினால் துளக்க அரும் வாய்தொரும், அசைதற்கு இயலாத வாய்கள் தோறும் ஆர் அழல் எரியை தொட்டன, பெரிய தீயினை உமிழ்ந்தன அந்த கருடன்கள். அந்த கருட பறவையினுடைய வாயில் இருந்து ஒவ்வொரு பறவையினுடைய வாயில் இருந்தும் மிகுதியான அளவினுக்கு நெருப்பானது வெளியே சிந்த என்னாயிற்று, அவை இழக்க அரும் இலங்கை தீ இடுதும். இதுகாரும் கட்டுக்குலையாதிருந்த ராவணனது கட்டினுக்குள் அடங்கி இருந்த அந்த இலங்கையை நெகிழ்விக்க தீயினால் கொளுத்துவோம் என்று ஈண்டு என விரைவில் இதனை செய்வோம் என்று விண் எல்லாம், வானத்தில் உள்ள தேவர்களெல்லாம் விளக்கு இனம் எடுத்தன போன்று, விளக்குகளினது தொகுதியை எடுத்தது போன்று வானம் முழுவதும் சிவந்த உடலை கொண்டிருக்கக்கூடிய கருடன், அவை ஒவ்வொன்றின் வாயிலிருந்தும் சிந்தக்கூடிய நெருப்பு, இந்த கருடன் பறவையெல்லாம் விளக்குகள் போலவும், அந்த விளக்குகளையெல்லாம் வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் கையெடுத்து எடுத்தது போலவும் இவைகளை கொண்டு இலங்கையை எரிவிக்கலாம் அல்லது எரியூட்டலாம் என்று எண்ணியது போல் காட்சி தந்தனவா. அந்த அளவினுக்கு ராவணனது ஆற்றல் சார்ந்த அந்த நாகக்கனை தன்னுடைய ஆற்றலை இழந்தது. வானம் எங்கிலும் முழுக்க கருட பறவையும் அந்த பறவைகளினது தீயுமாக நிறைந்து காணப்பட்டது. அது விளக்கெடுப்பது போல் இருந்தது. குயின்ற சுடர்மணி கனலின் குப்பையின் பயின்றன சுடர்தர பதும நாளங்கள் வயின்தொறும் கவர்ந்தென்ன துண்ட வாள்களால் அயின்றன புள்ளினம் உயிரின் அள்ளின. குயின்றன நாகங்களின் தலைகளில் தங்களினது கால் நகங்களை வைத்து கவ்வின. குயின்றன நாகங்களினது தலையில தங்களினது கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த கூரிய வளைந்த நகம் இருக்கின்ற அல்லவா, அந்த நகங்களை வைத்தது போல சுடர்மணி கனலின் குப்பையின் பயின்றன ஒளி உள்ள மாணிக்கங்கள் தீயின் தொகுதியை போன்றனவாய். சுடர் தர ஒளி வீச புல் இனம் அந்த கருட பறவைகள் பதும நாளங்கள் தாமரை தண்டுகளை வயின்தொறும் இடம் தோறும் கவர்ந்தன, கவர்ந்து சென்றார் போல உயிரின் அள்ளின அப்பாம்புகளை கால் நகங்களால் அள்ளி. இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஓம புரியணும்னா கிராமங்கள்ல போனாதான் தெரியும். கிராமங்கள்ல குளங்கள்ல தாமரை மலர் செறிவாக மலர்ந்திருக்கும். அந்த தாமரை மலரை பறிக்க எண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, ஒவ்வொரு மலராக பறித்து கொண்டு வர மாட்டார்கள். அந்த தாமரை மலர் இருக்கக்கூடிய கொடியை பற்றி கொண்டு அடுத்தது அடுத்தது என்று எல்லா
ஒரு கைக்கு அடங்கக்கூடிய 20-30 தாமரை மலர்களை ஒன்றாக சேர்த்து அந்த 20 மலர்களையும் மேல் நோக்கி எடுப்பார்கள். எடுக்கின்ற பொழுது அவைகள் கொடியோடு மேல வரும், ஒரே அறுப்புல எடுத்து விடுவார்கள். அப்ப அந்த தாமரை கொடிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து அறுத்து எடுப்பது போல இந்த கருட பறவைகள் எல்லாம் தங்கள் கால் நகங்களினால் இந்த பாம்புகளை தாமரை கொடிகள் போலே பற்றினவ. கொத்து கொத்தா எடுத்து உகிரின் அள்ளின அப்பாம்புகளை தங்கள் கால் நகங்களினால் அள்ளி கொண்டன. துண்ட வாள்களால் மூக்குகளாகிய வாள்களை கொண்டு அயின்றன, கொத்தி தின்றன. அப்போ ஒரு பாம்பை கூட இந்த கருடன்கள் விடவில்லை. எல்லாவற்றையும் இந்த கருடன்கள் பாம்புகளை தாமரை கொடிகளை அள்ளி எடுப்பது போல அந்த பாம்புகளை அள்ளி எடுத்து தங்களினது வலிமையான அலகுகளினால் கொத்தி தின்று விட்டன. ஆயிடை அரக்கனும் அழன்ற நெஞ்சினன் தீயிடை பொடிந்து எழும் உயிர்ப்பன் சீற்றத்தன் மாயிரு ஞாலமும் விசும்பும் வைப்பு அற தூயினன் சுடுசரம் உருமின் தோற்றத்து. இந்த காட்சியை பார்த்த உடனே ராவணனுக்கு மேலும் கோபம் தலைக்கு ஏறியது. ஆயிடை அப்பொழுது தன்னால் எய்யப்பட்ட இந்த அஸ்திரங்கள் எல்லாம், அதிலிருந்து தோன்றின பாம்புகள் எல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன என்பதை பார்த்த நிலையில அரக்கனும் அழன்ற நெஞ்சினன் ராவணன் மனது கொதிக்க தொடங்கியது. ஏனென்றால் இது போன்றதாகிய தோல்விகளை அவன் சந்தித்ததே இல்லை வாழ்நாள்ல. தீயிடை பொடிந்து எழும் உயிர்ப்பன், நெருப்பு பொடியாக சிந்துகின்ற பெருமூச்சு. முன்ன கண்கள்ல தான் நெருப்பு வந்தது, இப்ப விடக்கூடிய மூச்சிலையும் நெருப்பு வந்துதான். அவ்வளவு கோபம். சீற்றத்தன் மிகுதியான கோபத்தை கொண்டு மாயிரு ஞாலமும் விசும்பும், மிகமா பறந்துபட்ட இந்த உலகமும் ஆகாயமும் வைப்பு அற இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் உருமின் தோற்றத்தை இடியை போன்று காட்சி தரும் சுடுசரம் தூயினன், கொடுமையை செய்யக்கூடிய அம்புகளை அள்ளி வீசின. எப்பொழுது தன்னுடைய நாகக்கணை பயனற்று போனதோ அதனால கோபம் கொண்ட ராவணன், சொல்றோம் இல்லையா, கண்ணு மண்ணு தெரியாம அம்பு விடுது. அதனால வானமும் வையமும் நிறைய கூடிய அளவுல தன்னிடம் இருந்த எல்லா கொடிய அம்புகளையும் எடுத்து பூமி எது வானம் எது என்று தெரியாத அளவுல நிறைத்தான் அம்புகளால. அந்த இடியானது எவ்வாறு விழுகின்ற பொழுது அந்த அதிர்வு உலகை அதிரச் செய்யுமோ அதுபோல இடியினை போன்ற அம்புகளை தொடர்ந்து எய்து வானத்தையும் மண்ணுலகையும் அம்புகளினாலேயே மூடினான் ராவணன். அங்கு அவ்வெங்கடுங்கனை அயிலின் வாய்தோறும் வெங்கனை படப்பட விசையின் வீழ்ந்தன, புங்கமே தலையென புக்க போலுமால் துங்க வாழ் அரக்கனது உரத்தில் தோற்றல. அங்கு அவ்வெம் கடும் கனை, அப்பொழுது ராவணன் விட்ட கொடுமையான வேகம் கொண்ட அத்துணை அம்புகளும் அயிலின் வாய்தோறும் அவைகளினது கூறிய முனைகள் தோறும் வெம்கனை படப்பட ராமனது அம்புகள் ராவணனது அம்பினது கூர்மையில தாக்கி அவைகளை பயன் அற்றவைகளாய் விழச் செய்தனவாம். விசையின் விழுந்தன, ராமனது அம்புகள் தாக்கின வேகத்துல ராவணனால் எய்யப்பட்ட அத்துணை அம்புகளும் செயலற்று கீழே விழுந்தன. துங்கவாள் அரக்கனது உரத்தில், வீரத்தில் உயர்ந்தவனாகிய ராவணனது மார்பில் புங்கமே தலையென புக்க அம்பின் முனையே தலையாக புகுந்து கொண்டன. ராமனால் எய்யப்பட்ட அம்புகள் ராவணன் எய்த அம்புகளை வீழ்த்தியதோடு நில்லாமல் அளவிலாத பல அம்புகள் ராவணனது மார்பிலே சென்று தைத்தன, தோற்றல. அவை கண்களுக்கு புலப்படாத அளவுல தைத்த வேகத்தில் ராவணனது உடலில் உள்ளே சென்று மறைந்தன. அந்த அளவினுக்கு ராமன் கணக்கில்லாத அம்புகளை ராவணன் மீது எய்தான்.
இது காரும் வலியோடு, வலினா ஆற்றல், ஆற்றலோடு நின்று போர் செய்த ராவணன் மெல்ல தளர தலைப்படுகிறான். தளர்ச்சியானது அவனை மெல்ல கவ்வத் தொடங்கியது. தளர்ச்சிக்கு காரணம் ராமனது வில் திறம். மற்றொன்று, மனதளவில் அவன் தளருகிறான். இதுகாரும் தன்னை எதிர்த்து இது போன்றதோர் வீரன் யார் ஒருவனும் போர் செய்ததில்லை. ஆகவே ராமன் எதிர்த்து நின்றது மட்டுமல்லாமல் ராவணனால் எய்யப்பட்ட எல்லா அம்புகளையும் தடுக்கிறான், பயனற்றதாய் செய்கிறான். அதற்கு மேலும் ராமனது அம்புகள் ராவணனது மார்பை தைத்து ஊடுருவுகின்றன. இது ராவணனுக்கே புதிய நிகழ்வு. தனது அம்புகள் தடுக்கப்படுவதே அவனுக்கு அதிர்ச்சி. அதோடு எதிரியனுடைய அம்புகள் தனது மார்பிலே தைப்பது என்பது மிக பெரியதோர் ஆச்சரியமும் அதிர்ச்சியும். அதனால என்னாயிற்று, ராவணன் இதுகாரும் போர்க்களத்துல கையாண்ட அனைத்து வித்தைகளும் மெல்ல 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 பயன் அற்றவைகளாய் மறையத் தொடங்கின. எவ்வளவு கடினம்னு பாருங்க. ஒரு பெரிய வீரனுக்கு மரணம் கூட துன்பம் கிடையாது. தன்னால் இனி எதிர்த்து நிற்க முடியவில்லையே, தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் தன்னுடைய திறன் எல்லாம் பயனற்றவைகளாக மாறுகின்றனவேன்னு எண்ணுகிறான் பாருங்கள். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய துன்பம். மரணம் என்பது ஒரு நிமிடத்துல நடந்து முடிகிற விஷயம். அதற்கு பதிலாக அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், அவனால் இடப்பட்ட ஒவ்வொரு திட்டமும் பயனற்றதாக மாறுகின்ற பொழுது, தோல்வியை தழுவுகின்ற பொழுது, சொல்றோம் இல்லையா, இந்த இராணுவத்துல ஸ்ட்ராட்டஜி முக்கியம். அந்த ஸ்ட்ராட்டஜி இழக்கின்ற பொழுது அந்த திட்டமிடுதலும் அந்த திட்டமிடுதலுக்கு உண்டான செயல்பாடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இழக்கப்படுகின்ற பொழுது ஒரு உண்மையான வீரனுக்கு மனதுல சோர்வும் வரும். மெல்ல நாம் தோற்றுக்கொண்டு இருக்கிறோமே என்கின்ற வெட்கமும் வரும். அந்த நிலைக்கு ராவணன் தள்ளப்பட்டான். ஒக்க நின்று எதிர் அமர் உடற்றும் காலையில் முக்காணான் தடவரை எடுத்த மொயம்பர்க்கு நெக்கன விஞ்சைகள் நிலையின் தீர்ந்தன மிக்கன ராமர்க்கு வலியும் வீரமும். எப்படி எதிரி கை சோறுகிறான், மனம் தளருகிறான், ஒண்ணு எதிர்த்து நின்ற ராமனுக்கு ஆற்றலும் வீரமும் கூடியது. எப்படியா ஒக்க நின்று, இதுவரைக்கும் ரெண்டு பேரும் சரிசமமாக எதிர்த்து போர் செய்தார்கள். எதிர்த்து அமர் உடற்றும் காலையில் போர் இவ்வாறு போய்கொண்டிருந்த நேரத்துல முக்காணான் தடவரை எடுத்த மொயம்பர்க்கு, சிவபிரானது பெரிய மலையாகிய கைலாய மலையை தனது தோள்களினாலேயே தூக்கின வலிமை வாய்ந்த ராவணனுக்கு விஞ்சைகள், இதுகாரும் அவன் கற்று வைத்திருந்த அனைத்து மாய வித்தைகளும் பயனற்றதாய் போயின. நெக்கன, அவனால் நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. உளவியல் அடிப்படையில அவன் தோற்க தொடங்கி இருக்கிறான். எந்த மந்திரமும் ஞாபகத்துக்கு வரல. ராமனுடைய அம்பினது செயல் ஆற்றல் ராவணனுக்கு கொடுத்த அதிர்ச்சியினால ராவணன் மெல்ல மெல்ல செய்வது ஏது என்று தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டதினால் அவன் இதுகாரும் கற்றறிந்த மந்திரங்களை எல்லாம் நினைவுபடுத்துவதற்கு கூட அவனால முடியாது. அதுதான் மிகப்பெரிய சோகம். நம்மிடம் எல்லாம் இருக்கின்றது, இருப்பதை முறையாக எடுத்து வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்போ அதை நினைவினுக்கு கொண்டு வரவோ முடியவில்லை என்றால் இதனை காட்டிலும் பெரிய சோகம் எதுவும் இல்லை. அதனால நெகிழ்ந்து போனதினால் நிலையில் தீர்ந்தன அவற்றின் தெய்வத்தன்மைகள் அகன்று போயின. ஏனென்றால் ஒரு தெய்வத்தன்மை உண்டான அத்திரத்தை மனத்துக்குள்ள நினைச்சா அதற்கு உரியதாகிய மந்திரத்தை சொல்லி பிரயோகிச்சோம். இல்லை என்றால் அந்த தெய்வத்தன்மையை அந்த அத்திரம் இழந்தது. ஆகவே திகைத்து நின்றதினால் ராவணனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியினால
அவனுடைய நினைவினுக்கு எந்த தெய்வத்தன்மை வாய்ந்த அத்திரங்களினது மந்திரங்கள் நினைவுக்கு வாராது போனதினால் அந்த அத்திரங்கள் எல்லாம் அவனை விட்டு மறையத் தொடங்கின. அதனால் என்னாயிற்று? ராமர்க்கு வலியும் வீரமும் மிக்கன. ராமபிரானுக்கோ வல்லமையும் வீரத்தன்மையும் படிப்படியாக உயர ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல ராவணனது தலைகளில் ஒன்றை ராமன் அறுத்தான். வேதியர் வேதத்து மெய்யன் வெய்யவர்க்கு ஆதியன் அணுகிய அற்றம் நோக்கினான். சாதியின் நிமிர்ந்தது ஓர் தலையை தள்ளினான். பாதியின் மதிமுக பகழி ஒன்றினான். வேதியர் வேதத்து மெய்யன், வேதம் வல்லவர்களாகிய நான்மறை வல்லவர்கள் ஓதுகின்ற வேதங்களின் உண்மை பொருளாய் இருக்கக்கூடிய ராமன். வேதியர் வேதத்து மெய்யன், வேதியர்களால் எது உண்மை என்று அறியப்பட்டு அவர்களால் ஓதப்படக்கூடிய வேதம், அந்த வேதத்தில என்றும் மெய்யான பொருளுக்கு உரியவனாக உள்ள நாராயணன் இங்க ராமன். என்ன அழகான அடைமொழி பாரு. வெய்யவர்க்கு ஆதியன், கொடியவர்கட்கு எல்லாம் முதல்வனாயிருக்கும் ராவணனுக்கு அற்றம் நோக்கினான். ராவணன் தலையை கொய்வதற்கு இது ஏற்ற சமயம்னு, அற்றம்னாக்க எது தகுந்த சமயம்னு பார்த்து விட்டோம். எதிரி போர்க்களத்துல கை சோர்ந்து தளர்ந்து மனத்துல இனி திடம் இல்லை என்ற நிலையில தயங்கி நிற்கின்ற பொழுது எதிரில் இருக்கிறவன் தன்னுடைய ஆற்றலையெல்லாம் ஒன்று திரட்டி எதிரியினுடைய மார்பை பிளப்பான், இல்லைன்னா தலையை அறுப்பான். இங்க தலையை அறுப்பதற்கு இதுதான் தகுந்த சமயம் என்று எண்ணின ராமன் சாதியின் நிமிர்ந்த ஓர் தலையை, அவன் தலை கூட்டத்தில் சிறந்த ஒரு தலையை. சாதின்னு போட்டது என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு இந்த சாதின்றது கம்பன் காலத்துல வந்துட்டதோ இன்னைக்கு சொல்லக்கூடிய ஜாதியா. இந்த ஜாதின்ற பொருள் அது எடுத்துக்க வேண்டும். இதற்கு நான் எங்கிருந்து சான்று காட்டணும்னாக்க, இந்த கம்பனுக்கு முன்னால் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதின அடியார்க்கு நல்லர், ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள். 12ஆம் நூற்றாண்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதைன்ற பகுதிக்கு உரை எழுதுகின்ற பொழுது அந்த மூல நூலாகிய சிலம்புல ஒரு சொற்றொடர் வருகிறது. வேண்டிய எல்லாம் விளக்கினில் புணர்த்தும். இங்கு விளக்கு என்பது ஓர் உறுப்பு, அது 14ஆக வகைப்படுத்தப்படும் எழுதி பொருள், விருத்தி, சந்தி, யோனி என்று சொல்லிக்கொண்டு 14ஐயும் விளக்குவார். அந்த 14ல ஒன்று சாதி. இந்த சாதி என்ற பகுதிக்கு மூல ஓலையில விளக்கம் கிடைக்கல. இந்த உரையை பதிப்பிக்க கூடிய காலகட்டத்துல உவே சாமிநாத ஐயர் அவர்களுக்கு மூல ஓலையில இந்த சாதி என்ற இடத்துக்கு முன்னாடி எழுத்துக்கள்லாம் சிதைந்து போயிருந்தன. அவர் பார்த்த எல்லா ஓலைச்சுவடியிலும் சிதைந்து போயிருந்தது. உடனே அவர் என்ன பண்ணிட்டார், இந்த சாதி என்பது நாடகத்தின் பகுதியாக இருக்குமோ என்ற எண்ணத்துல கீழே கோடிட்டு 10 விதமான நாடகங்களுள் ஏதாயிலும் ஒன்றை குறிப்பதாக இங்க சாதி என்ற சொல் கையாளப்பட்டதுன்னு எழுதிட்டார். இந்த சிலப்பதிகாரத்தின் அடியார்க்கு நல்லார் உரையில இந்த விலக்குறிப்பு பகுதியை படித்து கொண்டே வந்தீர்கள்னா இந்த செய்தி தெரியும். அதாவது அபிநயம், சத்துவம், ஜாதின்னு எழுதியிருப்பார். சொல்லிட்டு இந்த நாடகங்கள் 10ன்னு சொல்லி ஒரு கீழே கோடிட்டு
அந்த கோட்டுக்கு கீழே டிபம், ஈகா, மிருகம், பானம், வீத்தி என்று இந்த 10 விதமான நாடகங்களை சொல்லி இருப்பார். இத நான் தொடக்கத்துல படிக்கும் போது திடீரென்று இங்கு எதற்கு நாடகம் பற்றின குறிப்பை இவர் தரணும், இது எங்கோ ஒரு பொருத்தம் இல்லாத தன்மையை கொண்டிருக்கிறதுன்னு நான் படிக்கிற காலத்துல, அப்ப நடன உலகத்துக்கெல்லாம் நான் வருவேன்ற எண்ணமே எனக்கு கிடையாது, கற்பனை கூட பண்ணது கிடையாது. அதனால இது எதனாலோ எங்கோ விடுபட்டு இருக்கிறது, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரிந்தது. நீங்க அந்த நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்கு முன்னாடி புள்ளி புள்ளியா போட்டிருப்பார் பூவேசாவை. போட்டுட்டு கீழே அந்த பக்கத்தின் கீழ் பகுதியில் ஒரு அடிக்கோடிட்டு இந்த 10 நாடகத்தை பத்தி குறிப்பு எழுதியிருப்பார். இது எனக்கு இது பொருத்தமா தெரியல. அன்றைக்கு நான் இது பற்றின அளவில் சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, விட்டுட்டேன். பின்னாளில் தொல்காப்பியத்தை படிக்கும் போது தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல்ன்ற ஒரு பகுதியில துணை மெய்ப்பாடுகளை சொல்லி கொண்டு வருகிறார். ஆங்கவை ஒரு பாலாக ஒரு பால், அமைதி, நடுநிலை, ஊக்கம்னு ஒரு நூற்பா ஆரம்பிக்கும். அதுல இந்த சொல்ல கையாண்டார் தொல்காப்பியர். இனம்ன்ற சொல், இனம் எப்படி துணை மெய்ப்பாடாகும்னு ஒரு சந்தேகம் வந்து. மெய்ப்பாடுன்னா ஒருவர் உடலினால் செய்தற்கு உண்டான செயல்பாடுகள், பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன், இதான் அடிப்படை. எனக்கு இங்க எதற்கு தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியல்ல இந்த இனம்ன்ற சொல்ல சொல்லுகிறார்? இது எப்படி துணை மெய்ப்பாடு ஆகும்? மூல மெய்ப்பாட்டினுக்கு இது எப்படி துணை போகும்? அப்ப ஆரம்பிச்சது சந்தேகம். அதற்கு அந்த பகுதிக்கு உரை எழுதின பெரும் பேராசிரியர்கள் 3. ஒருத்தர் இளம்பூரணர், மற்றொருவர் நச்சினார்க்கினியர், 3வதான ஆளு பேராசிரியர். பேராசிரியர் அங்க என்ன அழகாக சொன்னார், இங்கு இனம் என்பது சாதியை குறிப்பிடுகிறது. புரியல? இன்னொரு பெரிய அதிர்ச்சி, இங்க எதுக்கு ஜாதியை, சாதி அப்படின்ற வார்த்தையை போட்டார். இங்கு இனம் என்பது சாதியை குறிப்பிடும். அப்படி சொல்லிட்டு விளக்கம் சொன்னார். ஒரு நாடக போக்குல பயின்று வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுக்கு உணர்ச்சி பொதுவாக இருக்கும். ஒரு அரசனுக்கும் கோபம் வரும், ஒரு அந்தணனுக்கும் கோபம் வரும். ஆனால் அரசன் கோபத்தை காட்டும் முறையும் ஒரு அந்தணன் கோபம் காட்டும் முறையும் வேறுபடும். இதைதான் இனம் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். கோபம் மூல மெய்ப்பாடு கோபம். வெகுளி என்று 3 மெய்ப்பாட சொல்லிட்டார். உருப்பறை, குடிகோல், அலை, கொலை என வெறுப்பின் வந்த வெகுளி 4 சொல்லிட்டார். அந்த வெகுளியை காட்டக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட மாந்தர்னு முடிவு பண்ணிக்கணும். அவர் அரசனாக இருந்தால் அந்த அரச இனம் காட்டக்கூடிய கோபம், அதற்கு எப்படி உடல் செயல் இருக்க வேண்டும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு அந்தணன், உதாரணமா ஒரு அரசனாக மேடையில நடக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன செய்யணும்? நிமிர்ந்த தலையோடு, நேரான பார்வையோடு, தன்னுடைய மார்பை விரித்த நிலையில கால உறுதியாக கொஞ்சம் அகட்டி வைக்கணும். அப்படி நடந்தால்தான் இது ராஜ நட. இதுதான் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். இது அரச இனம் நடக்கும் முறை. இதே ஒரு அந்தணன் நடப்பதா இருந்தா கொஞ்சம் வளைந்தது போல, கண்கள் அருளோடு, கண்கள்ல ரொம்ப மென்மையான பார்வையோடு, ஒரு மென்மையான சிரிப்போடு, நீண்ட கால்களை வைக்காமல் அடுத்தடுத்து குறுகிய அடிகளை வைத்து மென்மையா நடக்கும். அப்ப நடை என்பது ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைக்கணும். இதை சொல்லுவது இனம்.
சொல்லிட்டு இது சாதி தன்மைத்து. இப்போ விலக்குறுப்பு புரிஞ்சுது. விலக்குறுப்புல நீங்க என்னதான் மெய்ப்பாடோ அபிநயமோ பண்ணாலும் அந்த அபிநயம் யாரால் செய்யப்படுகிறது என்பதற்கு ஏற்றாற்போல் அது மாறும். அதை தான் ஜாதின்னு அங்க குறிப்பிட்டிருக்கு. ரெண்டும் புரிஞ்சதா? இப்ப இங்க மூணாவதுக்கு பாருங்க. இவன் எப்படி சாதியின் நிமிர்ந்தது. இங்க குறிப்பு எழுதினவர் கூட தப்பா எழுதியிருக்கார். அரக்க சாதியின் ஆணவம் மிக்க தலை இல்ல. அந்த போர்க்களத்துல ராவணன் இலங்கையின் அதிபதி. அவன் ஒரு அரசனாக நிமிர்ந்து நின்று போர் செய்யறான். பாட்டினுடைய வரிய பாருங்க. வேதியர் வேதத்து மெய்யன், வேதியர்களாக இருக்கக்கூடிய வேதம் வல்லவர்களால் அன்றாடம் ஓதப்படக்கூடிய வேதங்களினது உண்மை பொருளாயிருக்கும் ராமன் வெய்யவர்க்கு ஆதியன், கொடியவர்களுக்கு எல்லாம் முன்னோடியான கொடியவன் ராவணன் அற்றம் நோக்கினான். ஆதியன் அணுகிய அற்றம் நோக்கினான். இந்த ராவணனது இத்தகைய கொடிய ராவணனது தலையை அறுப்பதற்கு உரிய சமயம் என்று நோக்கினான். யாரு? ராமன். கருதி என்ன பண்ணா, சாதியின் நிமிர்ந்த தலையை, சக்கரவர்த்தியாக விளங்கிய ராவணன் அவனுக்கு இருக்கக்கூடிய 10 தலைகள்ல 10 தலை உடையவன் ராவணன் என்கின்ற ஒருவன் தான். அதான் அவனுடைய தனித்துவம். அந்த தனித்துவத்தை காட்டுவதற்கு சாதி என்று சொல்ல போட்டு, அவன் தனித்துவமானவன். மற்றவர்களுக்கெல்லாம் ஒற்றை தலைனா இவனுக்கு 10 தலை. அந்த 10 தலையில ஒன்றை அறுப்பதற்கு இது சமயம்னு முடிவு பண்ணான் ராமன். ஆகவே சாதியின் நிமிர்ந்ததுன்னா இந்த இடத்துல ராவணன் என்கின்ற மன்னன் அவன் தகுதியை சொல்லக்கூடிய சொல் சாதி. அப்படிப்பட்ட இதுவரைக்கும் ராவணனது தலைய யார் ஒருவரும் அறுத்தது கிடையாது. ஆகவே ஓர் தலையை தள்ளினான். தள்ளினான்னா அப்படி விளையாட்டா அம்பினால் அடிச்சு போட்டாங்க. தள்ளினான். ரொம்ப பெரிய அளவுல ராமன் முயற்சி எல்லாம் செய்யல. 10 தலையில ஒரு தலை அப்படி அறுத்து தள்ளினான். தள்ளினான்னா கொஞ்சம் கூட பெரிய அளவுல முயற்சிக்காமல், ஆங்கிலத்துல சொல்றோம்ல கேஷுவலா தள்ளினான். பாதியின் மதிமுக பகழி ஒன்றினால் அர்த்த சந்திரனை போன்று அமைந்திருக்கக்கூடிய, பாதி மதி அர்த்த சந்திரனை போன்று அமைந்திருக்கக்கூடிய ஒரு அம்பினால், பிறைமுக அஸ்திரம்னு பேரு. அந்த பிறைமுக அஸ்திரத்தை கொண்டு 10 தலைகள்ல ஒரு தலைய அறுத்தான். இந்த சாதின்றதுக்கு இன்னொரு இடத்துல கூட குறிப்பு தர, சாதியால் வந்த சிறு நெறியான் என் தம்பி என்று வீடனனை கூறுமாற்றலால் கும்பகர்ணன் கூறியுள்ளமை. அது அங்கேயும் அதேதான் பொருள் அப்ப சொல்லியிருக்க. சரி. மேருவின் கொடு முடி வீசு கால் ஏறி போரிடை ஒடிந்து போய் புனரி புக்கென ஆரியன் சரம் பட அரக்கன் வந்தலை நீரிடை விழுந்தது நெருப்பொடு அன்று போய். தலை எங்க போய் விழுந்ததா? வீசு கால் ஏறி போரிடை, வீசுகின்ற தன்மையான காற்று கடவுளோடு ஆதிசேஷன் நிகழ்த்தின போர். யாருக்கான தெரியுமா அப்படி ஒரு போர் நடந்ததுன்னு? ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு காலத்துல பெரிய சண்டை. இந்த சண்டையின் முடிவை சொன்னா வச்சு ஆச்சரியமா. இந்த வாயு பகவானினுடைய தாக்கத்தை தாங்க முடியாத ஆதிசேஷன் என்ன பண்ணானா, தனது உடலால் மேருமலையை இறுக பற்றி கொண்டான். கோபம் கொண்ட வாயு பகவான் தனது ஆற்றலை மேருமலையில பிரயோகிக்க, அதனால மேருமலை சிதறியதும். அப்படி சிதறி விழுந்த மலை துண்டுகள் 2 இடத்துல மலைகளாக மாறினவன். ஒன்று
வேங்கடமலை. அதுதான் அதுக்கு பேர் சேஷ அச்சலம்னு பேர். சேஷன்னா ஆதிசேஷன், அச்சலம்னா அசையாதது மலைன்னு அர்த்தம். சிவந்த மலை அருணாச்சலம்னு சொல்றோம் இல்லையா, அருணாச்சலம் மாதிரி இது சேஷ அச்சலம். ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட அங்கு தோற்று விழுந்ததின், அதனால அதுக்கு 7 முடி இருக்குன்னு சொல்லுகிறார். மற்றொரு மலை எதுனாக்க கொல்லிமலைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா, சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு. போனீங்கன்னா அந்த புராண நிகழ்வை பற்றி அங்கும் சொல்லுவார். அங்கும் விழுந்த அந்த மலை துண்டு தான் மலையாக மாறியது. அப்ப இந்த புராண நிகழ்ச்சியை இங்க நினைவுபடுத்தினான் கம்பன். பண்டொரு காலத்துல ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நடந்த போர்ல மேருமலை, மேருவின் கொடுமுடி, மேருமலையினுடைய சிகரம் ஒடிந்து போய் முறிந்து போய் புனரி புக்கென கடலில் புகுந்தது போல ராவணனது 10 தலையில ஒரு தலை அறுபட்டு கடல்ல போய் விழுந்தது. ஆரியன் சரம் பட, ஆரியன்னா ராமபிரான், ராமபிரானினுடைய அம்பு தாக்கியதால் அரக்கன் வந்தலை ராவணனது வலிய தலைகளுள் ஒன்று அந்நாளில் நெருப்பொடு போய் நீரிடை விழுந்தது, தீயோடு சென்று கடல் நீரிலே போய் விழுந்தது. இந்த காட்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சி, தேவர்களுக்கெல்லாம். குதித்தனர் பாரிடை குன்று கூறுற மிதித்தனர் வடகமும் தூசும் வீசினார், துதித்தனர் பாடினர் ஆடி துள்ளினார், மதித்தனர் ராமனை வானுளார் எல்லாம். வானத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லாம் வான் உளார் எல்லாம், வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் பாரிடை குதித்தனர், வானத்தை விட்டு பூமிக்குள்ள வந்து பூமியில குதிய போட ஆரம்பிச்சாங்க, மகிழ்ச்சியினால குதிக்க தொடங்கினார்கள். குன்று கூறு உரமிதித்தனர், திரிகூட மலை மூட்டு நெகிழும்படி துகைத்தார்கள். திரிகோண மலை இருக்கு இல்லையா இலங்கையில், அந்த மலை 3 மலைகளினுடைய சேர்க்க, அந்த மலையானது அந்த 3ம் தனித்தனியா பிரிகிற அளவுக்கு மலை மேல குதித்தார்கள், அதை மிதித்தார்கள். வடகமும் தூசும் வீசினர், தங்கள் மேல ஆடைகளையும் இடை ஆடைகளையும் வீசி எறிந்தார்கள். வடகம் அப்படின்னா மேல போட்டிருக்கிற அங்கவஸ்திரம், தூசுன்னா இடையில கட்டப்பட்ட ஆடை, அதாவது இடையில கட்டப்பட்ட வேட்டிக்கு மேல ஒரு வஸ்திரம் கட்டியிருப்பார். அந்த 2த்தையும் அப்படி பறித்து தூர எறிந்து மகிழ்ச்சியில் துள்ளினார்கள். ராமனை துதித்தனர் பாடினர் ஆடி துள்ளினர், ராமபிரானை பார்த்து அவனை வணங்கினார்கள், பாடினார்கள், ஆடி துள்ளி மகிழ்ந்தார்கள், மதித்தனர் ராமபிரானின் பேராற்றலை உயர்த்தி போற்றினார்கள். இறந்தது ஓர் உயிருடன் தருமத்து ஈட்டினால் பிறந்துளதாம் என பெயர்த்தும் ஓர் தலை மறந்திலது எழுந்தது, மடித்த வாயது சிறந்தது தவமலால் செயல் உண்டாகுமோ. இறந்தது ஓர் உயிர், இறந்து போன ஓர் உயிர் கருமத்து ஈட்டினால், இதுகாரும் செய்த கருமங்களினது தொகுதியினால் உடனே பிறந்து உளதாம் என மீண்டும் பிறந்திருப்பது போல பெயர்த்தும் திரும்பவும் மறந்திலது முன்னிருந்த நிலையை மறவாமல் மடித்த வாயது சினத்தால் மடித்த வாயோடு கூடியதாய் அத்தலை எழுந்தது, அந்த ராவணன் தலை மீண்டும் முளைத்தது. செய்த பாவத்தினுக்கு ஏற்றாற்போல் மரணம் சம்பவிக்க, மரணம் முடிந்த பின் மீண்டும் அந்த உயிர் வேறொரு பிறவியை எடுப்பது போல, அப்படி எடுத்த புதிய பிறவியில பழைய பாவத்தை மறக்காது இருத்தது போல விழுந்த தலை அதே கோபத்தோடும் அதே ஆற்றலோடும் மடித்த வாயோடும் கடித்த பல்லோடும் மீண்டும் முளைச்சது, எழுந்தது, மீண்டும் உழைத்தது. சிறந்த தவம் அலால், சிறந்த தவம் இல்லையானால் செயல் உண்டாகுமோ, அரிய செயல்கள் நிகழக்கூடுமோ. இதுக்கு 2 பொருள் சொல்லும்.
நம்மவர்களாகிய மானுடர்கள் அரிய தவம் செய்திருந்தால் மீண்டும் ராவணனது தலை முளைத்ததற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? இப்ப யாரும் அதிகமா உரிய தவம் செய்யல. ராவணன் அரிய தவம் செய்ததினாலதான் அவனால் இழந்த தலை மீண்டும் அவனுக்கு முளைக்க கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ரெண்டும் தவம்தான். நாம் தவத்தை முழுமையமாக செய்யவில்லை என்றால் அதன் பலன் முழுமையுமா கிடைக்காது. எவன் ஒருவன் தவத்தை முழுமையுமாக செய்கிறானோ அவன் நினைத்தது நடக்கும். ஆகவே இழந்த தலை மீண்டும் முளைத்தது ராவணன். கொய்தது கொய்திலது எனும் கொள்கையின் எய்த வந்து அக்கணத்து எழுந்தது ஓர் சிரம் செய்த வெஞ்சினத்துடன் சிறக்கும் செல்வனை வைதது தெளித்தது மழையின் ஆர்த்தது. கொய்தது ராமனால் அறுக்கப்பட்ட தலை, கொய்தெல்லாம் அறுத்தது தலை, கொய்திலது கொய்யப்படவில்லை என்னும் கொள்கையில் என்று சொல்லக்கூடிய அளவுல உடனே முளைச்சது. எப்படி இப்பதான் அறுத்தான் சட்டுன்னு முளைச்சுட்டது அந்த தலை எனும் எண்ணம் உண்டாகும்படி எய்த அக்கணத்து தலை விழுந்த அந்த நிமிஷத்துல அடுத்த தலை வந்துடுது. கணத்திலேயே வந்து எழுந்தது ஓர் சிறு, மீண்டும் ஒரு புதிய தலை முளைச்சது. அந்த வந்த தலை என்ன பண்ணியதா? செய்த வெஞ்சினத்துடன் கடுமையான கோபத்தோடு புதியதாக முளைத்த தலை கோபத்தோடு சிறக்கும் செல்வனை பெருமைக்கு உரிய ராமனை பார்த்து மழையின் 40 மழை போன்ற ஆரவாரத்தோடு வைதது தெளித்தது, திட்டி தீத்தது. ராமனால் எந்த தலை வீழ்த்தப்பட்டதோ அந்த தலை மீண்டும் முளைத்து கடுமையான கோபத்தோடு ராமனை திட்டத் தொடங்கியது. என்னாச்சு? ராமனுக்கே இது ஆச்சரியம். இடந்தது கிரி குவடு என எங்கனும் படர்ந்தது குறைகடல் பருகும் பண்பது விடம் தரு விழியது முடுகி வேலையில் கிடந்ததும் ஆர்த்தது மழையின் கேழது. புதுசா முளைச்ச தலை எப்படி இருந்ததா? விடம் தரும் விழியது, விஷத்தை கக்கக்கூடிய தலை, விஷம் தரும் கண்கள். புதுசா முளைச்சத்தால அவ்வளவு விஷத்தை கக்கியது. முடுகி விரைந்து வேலையில் கிடந்ததும் கடலில் கிடந்த அந்த தலை கீரி குவடு கிடந்தது என மலைச்சகரம் குத்தி எடுக்கப்பட்டது போல. வேற மாதிரி சொல்லுவேன். கல்லூரியில பாடம் நடத்தும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கடைகள் எல்லாம் பழத்துண்டுகளை ஒரு கோப்பையில போட்டு அதை குத்தி தின்னுதற்கு ஒரு டூத் பிக்கை கொடுப்பாங்க இல்லையா? போர்க் இருக்காது, பல்லு குத்துற குச்சியை சேர்த்து கொடுப்பாங்க. அதுல ஒவ்வொன்னா குத்தி ஒவ்வொன்னா சாப்பிடும். இப்ப இந்த கோப்பையை கடல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க. அதுக்குள்ள பழத்துண்டுகள் மாதிரி தலைகள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்னா அந்த குச்சியில குத்தி எடுக்கிற மாதிரி கடல்ல ராமனால் அறுத்து வீழ்த்தப்பட்ட ராவணனது தலை அப்படி குத்தி எடுக்கிறது போல அப்படி குத்தி எடுத்து திருப்பி அங்க வந்து உட்காந்துட்டது. எப்படி இருக்கும் பாருங்க. எங்கனும் படர்ந்து எங்கும் சென்று மழையின் கேழது மேகத்தின் நிறத்தை கொண்டு கண்ணங்கரையில் அந்த தலை குறைகடல் ஒலிக்கின்ற கடலினது நீரை பருகும் பண்பது பருகுகின்ற பண்பினை போல். எப்படி மேகம் கடல் நீரை பருகுமோ அது போல கண்ணங்கரேல் என்ற தலையானது ராவணனது அந்த புதிய தலை கடலிலிருந்து மீண்டும் அந்த பழைய ராவணனது இடத்துக்கே வந்து உக்காந்துட்டது. பார்த்தா ராவணன், மன்னிக்கணும் ராமன், தலையை அறுத்தோம், அது மீண்டும் முளைத்து வந்து விட்டது. சரி, அடுத்து கையை அறுப்போம். கையை அறுத்தான், அறுத்த இடத்துல மீண்டும் கை முளைக்க ஆரம்பிச்சது. விழுத்தினன் சிரம் எனும் வெகுளி மீக்கொள வழுத்தின உயிர்களின் முதலின் வைத்தவோர் எழுத்தினன் தோள்களின் 7 கோல் அழுத்தினன் அசனி ஏறு அயிர்க்கும் ஆர்த்தினன். அசனி ஏறு அயிர்க்கும் ஆர்ப்பினான் பேரிடியும் அஞ்சக்கூடியவாறு ஆரவாரம் செய்தான் ராவணன். என்ன உன் தலைய என் தலைய ஒண்ணுத்துல வீழ்த்திட்டான், என்ன ஆயிடும் பாரு, திருப்பி முளைச்சு விட்டது என்று ராவணன் ஆரவாரம் செஞ்சான். என்ன நீ வீழ்த்துவதா? நடக்குமா? அப்படி ஆரவாரம் செய்த பொழுது சிரம் விழுத்தினன் எனும் வெகுளி மீக்கொள, தனது தலையை ராமன் வீழ்த்தி விட்டானே என்கின்ற
கோபம் பொங்கியது ராவணனுக்கு. வழுத்தினன் யாவரும் போற்றுமாறு உயிர்களின் முதலில் உயிரெழுத்துக்களின் முதலிலே வைத்த ஓர் எழுத்தினன் தோள்களில் வைக்கப்பட்டுள்ள ஒப்பற்ற எழுத்தாகிய அகர வடிவினனாகிய ராமபிரானினுடைய தோள்கள். இங்க கொஞ்சம் தத்துவத்தை சொல்லணும். எழுத்துக்களில் முதன்மையான எழுத்தாக நான் இருக்கிறேன்னு பகவத்கீதையில பேசுறார் கிருஷ்ணன். எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன். விழுத்தினன் சிரம் எனும் வெகுளி மீக்கொள வழுத்தின உயிர்களின் முதலின் வைத்த ஓர் எழுத்தினன். இதுக்குதான் பகவத்கீதையில எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன். வள்ளுவரும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ரெண்டுத்தினுக்கும் வெளிப்படையா பொருள் சொன்னீர்கள் என்றால் தமிழினுடைய எழுத்து நெடுங்கணக்குல, அதுக்கு நெடுங்கணக்குன்னு பேர், ஆல்பபெட்ஸ். அந்த நெடுங்கணக்குல அகரம் முதல் எழுத்து. இதைத்தான் வள்ளுவரும் பகவத்கீதையும் சொல்லுகிறதான்னா இதை சொல்லல. இந்த ரெண்டுத்தினுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னா நமக்கு கொஞ்சம் இலக்கண மரபு தெரியும். என்ன மரபு? தொல்காப்பியத்துல எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன அப்படின்றதற்குன்னு ஒரு இயல் கொடுத்திருக்கார், பிறப்பியல்னு பேர். தொல்காப்பியத்தினுடைய முதல் அதிகாரம் எழுத்ததிகாரம். அதில் நூன் மரபு மொழி மரபு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிறப்பியல் வரும். பிறப்பியல்ல எங்கிருந்து காற்று உருவாகி அது எங்கெல்லாம் நின்று எழுத்துக்களை ஒலிப்பதற்கு எந்த உறுப்புகளோடு செயல்படுகின்றன முதல் நூற்பா எழுதுவார். உந்தி முதலா முந்து வழி தோன்றி நெஞ்சினும் உரத்தினும் மிடற்றினும் மூக்கினும் தலையினும் நெறியி, அதுபோல பல் அன்னம் இதழ் நா என்ற 4 உறுப்புகளினால் எழுத்துக்களினது ஒலிகள் உருவாக்கப்படுகின்றன இலக்கணம் சொல்லிட்டார். அப்புறம் ஒவ்வொரு எழுத்தா ஆரம்பிக்கிறார். முதல்ல அ ஆ என்ற 2 எழுத்தை விளக்கும் போது அ ஆ எப்படி பிறக்கும் என்றால் அ ஆ அங்காப்பு உடையன்னு எழுதினார். என்ன பொருள்? இயல்பாக நீங்கள் வாயை திறந்தால் அகரம் என்ற ஒலியும் அதன் நீட்சியான ஒலியாகிய ஆ என்கின்ற ஒலியும் பிறக்கும். இதுதான் அடிப்படை. அப்ப நீங்க எந்த எழுத்தை உச்சரிப்பதாக இருந்தாலும் வாயை திறந்தாலும், அப்ப எல்லா எழுத்துக்களின் ஒலிகளோடு வாயை திறப்பதினால் தோன்றக்கூடிய அகரம் என்ற ஒலி ஒரு குறுகிய மைக்ரோன் அளவுல சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பகவத்கீதைக்கு வருவோம். அகரத்தில் எல்லா எழுத்துக்களில் நான் அகரமாக இருக்கிறேன்னா முதலாகவும் நான் இருக்கிறேன். ஏனைய பிற எழுத்துக்களின் அது ஒலியில நான் ஒரு கூறாகவும் மறைந்து நிற்கிறேன். அப்ப கடவுள் யார்? அவன் முதலாகவும் இருக்கிறான். அவனால் படைக்கப்பட்ட ஏனைய பிற எல்லா உயிர்களிலும் உடன் நிற்கிறான். எது போல? அகரம் போல. அதனாலதான் இதற்கு விளக்கம் எழுத வந்த பரிமேலழகர் அகர முதல எழுத்தெல்லாம் என்ற குறளுக்கு இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு ஓமைன்னு எழுதினார் அணிகளுக்கு. எடுத்துக்காட்டு ஓமைன்னா உவமையை சொல்லி ஓமேயத்தையும் சொல்லி நடுவுல ஓமை உருபு இல்லாமல் சொல்லுவதுக்கு பேர் எடுத்துக்காட்டு ஓமை. அகர முதல எழுத்தெல்லாம் அது போல ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லி இருக்கணும். அது போலன்ற ஓமை உருபு அங்க கிடையாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்ப ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது எது போலன்னு ஒரு நீங்களா கேள்வியை கேட்டுக்கணும். அது அகர முதல எழுத்தெல்லாம் என்பது போலன்னு முடிவை சொல்லணும். ஓமை உருபு இல்லாமல் இருந்ததினால இது எடுத்துக்காட்டு ஓமைன்னு பரிமேலழகர் சொன்னார். இதை சொல்றதுக்கு இந்த எடுத்துக்காட்டு ஓமையை சொல்லல.
இது தலைமை பற்றி வந்த எடுத்துக்காட்டு உவமை. எது தலைமை? அகரம் என்ற ஒலி வாயை திறந்தா பிறக்கும். நீ மற்றைய எழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் என்றால் வாயை திறந்தே ஆகணும். அப்படி திறக்கின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு எழுத்தினது ஒலியிலும் அகரத்தினுடைய சிறு கூறு கலந்து இருக்கும். இது எது போல? படைக்கப்பட்ட எல்லா பொருளிலும் இறைவன் சிறு கூறாக சூட்சமமாக கலந்திருப்பது போல. இதை விளக்கறதுக்கு இந்த இடம். அது போல உயிர்களின் முதலின் வைத்த ஓர் எழுத்தினன் யாரு? ராமபிரான், பரம்பொருளாகிய ராமபிரான் வைக்கப்பட்டுள்ள ஒப்பற்ற அகர வடிவமாக விளங்கக்கூடிய ராமன். மாதிரி உடம்பு இருந்ததெல்லாம் புரிஞ்சுக்க கூடாது, அது பெரிய கோமாளித்தனமா போயிடும். ராமபிரானினுடைய தோள்கள்ல 7 எழுகோல் அழுத்தினான் 14 சரங்களை பதித்தான். பதிச்சுட்டு என்ன நினைச்சா ராமன்? தலை அறின் தருவது ஓர் தவமும் உண்டு என நிலை உரு நேமியான் அறிந்து நீசனை கலை உரு திங்களின் வடிவு காட்டிய சிலை உரு கையையும் தலத்தில் சேர்த்தினான். தலையை அறுத்தா முளைக்கிறது, கையை அறுத்து பார்ப்போமே. தலை அறின் தருவது ஓர் தவமும் உண்டு என ராவணனுடைய தலைகளை அறிந்தால் அது மீண்டும் பெறுவதாகிய ஒரு வரத்தை இவன் பெற்றிருக்கிறார். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தவத்தை நாம இப்ப அழிக்கணும். அந்த தவத்தினால் பெற்ற வரபலனை அழிக்கணும். இப்ப முதல்ல தலையை அறுத்து பார்த்தோம், அது முளைச்சு விட்டது. இப்ப கையை அறுப்போம். நிலையுறு நேமியன் அறிந்து நிலைபேருடைய சக்கரப்படையை உடையவனாகிய நாரணன் அம்சமாகிய ராமன் இதை தெரிந்து கொண்டு நீசனை இழிந்தவனாகிய ராவணனை கலை உரு திங்களின் வடிவு காட்டிய கலைகளை அமைந்த சந்திரனினுடைய வடிவை கொண்டு இருக்கக்கூடிய அரை சந்திரன், பிறை வடிவத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை போன்ற மற்றொரு அம்பை எடுத்து சிலை ஒரு கையையும், ராவணன் எந்த கையில வில்லை பிடித்திருக்கிறானோ அந்த கையையும் தலத்தில் சேர்த்தினான். துண்டித்து கீழே விழ வச்சார் ராமன். ராவணனது வில் பிடித்த கையில ஒன்று கீழே விழுந்தது, அறுபட்டு. அதுவும் சட்டுன்னு முளைச்சது. கொற்ற வெஞ்சரம் பட குறைந்து போன கை பற்றிய கிடந்தது சிலையை பாங்குற மற்ற ஓர் கை பிடித்தது போல வவ்வியது அற்ற கை பிறந்த கை யார் அது ஓர்குவார். ரொம்ப அழகு. கம்பனுக்கு தான் அந்த நுணுக்கம். கொற்ற வெம்சரம் பட ராமபிரானினது வெற்றி தரத்தக்க கொடிய அம்பு ராவணனது தோல்ல பட்டதினால குறைந்து போன கை, வெட்டப்பட்டு விழுந்த அந்த கை பற்றிய கிடந்த சிலையை, அந்த கையில பற்றி கொண்டிருந்த வில்லை பாங்குற மற்றோர் கை பிடித்தது போல கீழே விழும் முன் மற்றொரு கை பிடிச்சது போல அந்த கண நேர வேகத்துக்குள்ள இன்னொரு கை முளைச்சுட்டது. ஏதோ அடுத்த கை பிடிக்கிறது போல இருந்தது இல்ல, விழுந்த கை இடத்துல இன்னொரு கை அவதே வேகத்துல முளைத்து விழுந்த கைய அதுல இருந்த வில்ல பிடிச்சு கொடுத்து. கற்பனை பண்ணி பாருங்க. இது மற்றொரு கை பிடித்தது போலன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். இல்ல, அந்த அருந்த கை கீழே விழுதற்கு முன்னாக மற்றொரு கை உடனே தோன்றி புதியதாக தோன்றின கை அறுபட்டு விழுந்த கை நிலத்தை தொடுதற்கு முன்னாக அந்த கையில் இருந்த வில்லை இது வாங்கி கொண்டதான். எவ்வளவு வேகத்துல முளைச்சிருக்கும். ஆகவே பாங்கூர மற்ற ஓர் கை பிடித்தது போல கீழே விழுமுன் மற்றொரு கை அழகாக பற்றி கொண்டது போல வவ்வியது புதியதாக முளைத்த கை விழுந்த கையில் இருந்த வில்ல பிடித்து கொண்டதா. அற்ற கை பிறந்த கை, அறுபட்ட கை மீண்டும் முளைத்து விட்டதை யார் அது ஓர்குவார். இவ்வளவு விரைவா முளைக்கும்னு யாருக்கு தெரியும்? ராமனுக்கே இது ஆச்சரியம். அறுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அது முளைச்சிருந்தா கூட பரவாயில்ல, அறுபட்ட உடனே அடுத்த கணத்துல புதிய கை முழுமையுமாக வளருகிறதுன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். இவன் எப்படித்தான் அழிக்கிறது? உடனே கையும் அறுபட்டதுனால கோபம் வந்துட்டது ராவணன். ஆனால் அவன் என்ன பண்ணான்? முதல்ல தேர் பாகன தாக்குவான். அவன் தேர் ஓட்டுறதுல இருந்து அவன் சோர்வு அடைஞ்சான்னு அப்புறம் ராமனை தாக்குவான்.
அதனால ராவணன் மாதலியை தாக்க ஆரம்பிச்சான். பொன் கையிற்று ஊர்தியான் வலியை போக்குவான், முன் கையில் துரு மயிர் முள்ளின் துள்ளுற, மின் கையில் கொண்டன வில்லை விட்டிலா, வன் கையை தன் கையின் வலியின் வாங்கின. ஊர்தியான் ராமபிரானினுடைய தேரினை ஓட்டக்கூடிய பாகன் மாதலி, பொன் கையிற்று வலியை போக்குவான், அழகிய கையை ஒடித்து அவனது வலிமையை போக்க வேண்டும் என்று எண்ணின ராவணன், முன் கையில் துரும் மயிர், முன்னங்கையிலே அடர்ந்துள்ள முடி மயிர்கால்கள் முள்ளில் துள்ளுற, முல்லை போல குச்செறிய, மின் கையில் கொண்டன, மின்னலை கையில் கொண்டார் போன்று, வில்லை விட்டிலா, வில்லை விடாத வன் கையை, ராமனால் முன்பு வெட்டப்பட்ட வலி புதுசா முளைச்ச கையினை, அதுல இருந்த வில்லை கொண்டு தன் கையில், ராவணன் தன் கையால் வலியின் வாங்கினான், வலிமையுடன் எடுத்து வீசி. அப்படி வீசின உடனே விலங்கு ஒளி வயிறவாள் அரக்கன் வீசிய தளம் கிளர் தடக்கை தன் மார்பில் தாக்கலும். எந்த கைய ராவணன் அது கைய ராமன் அறுத்தானோ அந்த கைய பொறுக்கி எடுத்து அத மாதலியை நோக்கி வீசினான் ராவணன். அந்த கை மாதலியை அப்ப எவ்வளவு பெரிய கைன்னு பாரு. அது தாக்கின உடனே உளம் கிளர் பெருவலி உலைவியில் மாதலி துளங்கினன் வாய் வழி உதிரம் தூவுவான். அந்த கையில எடுத்து வீசின வேகத்துல அறுபட்ட கை மாதலிய தாக்கி அவன் மார்புல பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்த வாய் வழியா ரத்தத்தை கக்கினானா மாதலி. விலங்கு ஒளி வயிறவாள் அரக்கன், ஒளி விளங்குகின்ற வயிற வாளை உடைய ராவணன் வீசிய தளம் கிளர் தடக்கை, வீசி எறிந்த பருத்து கிளர்ந்த பெரிய அவனது வெட்டுப்பட்ட கரத்தை எடுத்து மாதலியை நோக்கி வீச, தன் மார்பில் தாக்கலும், மாதலியினது மார்பில் அந்த கை போய் தாக்க அடிக்க, உளம் கிளர் பெருவலி, மனத்தில் எழுகின்ற பெரிய வலிமை வாய்ந்த உலைவில் மாதலி, தளர்வில்லாத மாதலி வாய் வழி உதிரம் தூவினான் துளங்கினான். தன் வாயின் வழியாக இரத்தத்தை சிந்தி நிலை குலைந்து போனான். அந்த அடி மார்பில் அந்த கை பட்ட வேகத்துல நிலை குலைந்த மாதலி வாய் வழியா ரத்தம் கக்கிது. மாமரத்து ஆர் கையால் வருந்துவானை ஓர் தோமரத்தால் உயிர் தொலைப்ப தூண்டினான். தாம் அறத்தால் பொறா தகைக்கொள் வாட்படை, காமரத்தான் சிவன் கரத்து வாங்கியன். அறத்தால் பொறா தகைக்கொள் வாழ்படை, அறத்தினால் அறாவப்படாத இயல்பான கூர்மை கொண்ட வாழ்படை. மத்த கத்தின்னா அறத்தினால ராவி கூர் பண்ணணுமா, ஆனா இந்த வாழ் இயல்பாக என்றென்றும் கூர்மையோடு இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வ வாழ் சிவபெருமானால் ராவணனுக்கு கொடுக்கப்பட்டது. காமரத்தால் சிவன் கரத்து வாங்கினான். ஸ்ரீகாமரப்பன் பாடி சிவபெருமானது கரங்களிலிருந்து பெற்றவனாகிய ராவணன் எங்க கொண்டு வந்து என்ன ஒரு அழகான முடிப்பு பாரு. கைலாய மலையை ராவணன் தூக்கின பொழுது அதை அழுத்தின. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை ஸ்ரீகாமரம் என்கின்ற பண்ணினை கொண்டு மகிழ வைத்தான் ராவணன். தன்னை இனிய பண்ணினாலே பாடி மகிழ வைத்த ராவணனுக்கு சங்கரன் தன் கையில் இருந்த ஒளி பொருந்தின வாளை, அது என்றும் கூர்மையோடு இருக்குமா, அதை தீட்டவே வேண்டாம். அப்படிப்பட்ட மகேந்திரம்னு பேர் அந்த வாளுக்கு. அந்த வாளை கையில கொடுத்தான். அப்படிப்பட்ட வாளை பெற்ற ராவணன் மாமரத்து ஆர் கையால் வருந்துவானை, பெரிய மரம் போன்று தன் கையின் தாக்குதலால் வருந்துகின்ற மாதலியை ஒரு தோமரத்தால், ஒரு தோமரம் என்ற ஆயுதத்தால் உயிர் தொலைப்ப தூண்டினான். உயிரை நீக்குமாறு மாதலியை நோக்கி தோமரன்ற ஆயுதத்தை அனுப்பிச்சான். மாண்டது இன்றோடு மாதலி வாழ்வு என மூண்ட வெந்தழல் சிந்த முடுக்கலும்
ஆண்ட வில்லி ஓர் ஐமுக வெங்கனை தூண்டினான் துகளானது தோமர். மாதலி வாழ்வு இன்றோடு மாண்டது. இந்த ராவணன் எய்த தோமரம் மாதலியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதோடு மாதலி இறக்கப் போகிறான். இந்த தோமரம் தாக்கின உடனே மாதலி இறந்து போக போகிறான் என்று எண்ணும்படி மூண்ட வெந்தழல் சிந்த முடுக்கலும் மூட்டிய கொடுந்தழலை சிந்திக்கொண்டு அந்த தோமரம் மாதலியை நோக்கி வர, ஆண்ட வில்லி யாவரையும் ஆட்கொள்பவனாகியவனும் கோதண்டம் என்ற வில்லை கை கொண்டவனுமாகிய ராமன் அந்த தோமரத்தை நோக்கி ஓர் ஐமுக வெங்கனை தூண்டினான். ஒப்பற்ற 5 முகங்களை உடைய கொடிய அம்பினை தோமரத்தை எதிர்த்து செலுத்தினான். அந்த அம்புகள் 5 சென்று அந்த தோமரத்தை தாக்கி துகள் ஆனது தோமரம் பொடி பொடியாக ஆற்றலற்று கீழே விழுந்து போயினது. மாதலியை அந்த தோமரம் தாக்க முடியாமல் போயிற்று. இதுக்கப்புறம் ராமனுக்கு கோபம் வந்தது. அடுத்தடுத்து அம்புகளை விட ஆரம்பிச்சான். ஓய்வு அகன்றது ஒரு தலை 100 உற போய் அகன்று புரள பொறுகனை 1000 தொடுத்தான் அறிவின் தனி நாயகன் கை கடுமை நடத்திய. அறிவின் தனி நாயகன் ஞானத்து வடிவாக நிற்கக்கூடிய ராமன் கை கடுமை நடத்தி தனது கைகளிலே வேகத்தை செலுத்தி ஓய்வு அகன்று ஒழிவு இல்லாமல் ஒரு தலை 100 உற ஒரு தலை 100 தலைகளாக முளைக்கவும் அகன்று போய் வெகு தொலைவில் போய் புரள பொறுகனை 1000 தொடுத்தான் புரளுமாறு போரம்புகள் 1000 விடுத்தான். ராவணன் தலை விழ விழ முளைத்து கொண்டே இருக்க அவ்வாறு முளைக்கக்கூடிய ஒவ்வொரு தலைகளையும் அறுத்து தள்ளிய வண்ணம் 1000 அம்புகளை விட்டான். 100 முறை தலைகள் முளைத்தன. 100 முறையும் அந்த தலைகளெல்லாம் அறுபட்டு தொலைவிலே போய் விழுந்தன. அந்த அளவினுக்கு ராமன் ஓய்வு இல்லாமல் அம்புகளை எய்து ராவணனது தலைகள் முளைக்க முளைக்க அறுத்தான். இனி என்ன நடக்கும்னு அடுத்த வகுப்புல பார்ப்போம்.